இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை கத்திரிக்காயில் ஒரு அருமையான கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஆனால் பார்க்க சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நான் தயிர் சாதத்துக்கு தான் செய்ய போகிறேன். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு தோசை டவாவில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை மேலால் தூவி விடுங்க. நல்லா வெந்து 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுங்க. தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாதமே பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.